ஆமாம் சார். ஆமாம் சார். இந்த படத்தோட எடிட்டர் சொல்கிறீங்களா சார்? எடிட்டர் சார். எடிட்டர் வந்து நாகுரான். அவர் இங்கே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு. அவர் வந்து சாணி காகிதம், கேப்டன் மில்லர், டான் இதெல்லாம் பண்ணவர். இன்ஃபேக்ட் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டாக இதில் வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் டீம், எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். என்னென்னா இது ஒரு லிமிட்டட் பட்ஜெட், நாங்கள் இது 25 lakhs எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆமாம். அண்ட் நாங்கள் இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான். ஸ்டார்டிங் வித் சுந்தர் ராமகிருஷ்ணன். அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பில்லர் அவர் நாங்கள் கொடுத்த லிமிட்டேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் நாங்கள் கொடுப்போம், லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம். என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து அஞ்சனா. இவங்ககிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை. நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க, இதுதான் பட்ஜெட். அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போனோம். ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்க இன்ஷார்ட் ஒரு 5 சாங்குமே படத்தில் ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது. ஸோ அது ஒரு பக்காவாக க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாகூரானும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸில் இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம். அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம், பெரிய படங்களுக்கெல்லாம். ஆனால் இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும், நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்கே அவர் வாங்குறதும். பட் அதுக்கு என்ன ஜெனுவினிட்டி, என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்கள் படத்துக்கும் போட்டார். ஸோ டெக்னிக்கல் டீம், நாகுரானுக்கு மட்டும் இல்லை, என்டையர் டெக்னிக்கல் டீம் வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் சார். உண்மையிலே எல்லா டெக்னிக்கல் இருக்கவங்க எல்லாருமே ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் வெல் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். ஆமாம் சார். சார் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு டீம் சார். இந்த டீமில் வந்து நாங்கள் எங்களோட ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது கண்டென்ட். நாங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் வந்து எழுதுகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை, நாகராஜ் இருக்கார், இட்ஸ் அ வைடர் டீம், வினோத் இருக்கான். நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக, சம்வேர் இன் 2014 or 2013. ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம். இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம், என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் இந்த ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம். அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஃபைனலாக இங்கே வச்சுருந்த லாட்டில் இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார். தெரியல சார். ஐ மீன் வி ஹேவ் ஸ்டோரிஸ் சார், வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்டர் சார், நீங்கள் யார் சார்? ஏன்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நேரடியாக சினிமாவுக்கு வந்தீங்களா இல்லை யார்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது? சார் நான் வந்து பிரம்மா சாரோட அவரோட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். அவரோட ரைட்டிங் டீமில் இருந்திருக்கேன். நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபோர்டில் வந்து க்ளோஸ் டு 15 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கே ஒர்க் பண்ணதுனால நான் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியல. பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு, இந்த ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம். அதில் நிறைய தப்பு பண்ணோம். அப்படி எடுத்து கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் சார். இப்போ 25 லட்சம்னு பெருமையாக சொன்னீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம், ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து மு. ராமசாமி சார், டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறம் சாய் தீனா, இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போது எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம், அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்ட் க்ரியேட் பண்ணோன்றது இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே, ஓரளவுக்கு இவங்க டீசெண்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் சார். உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க. தேங்க்யூ. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் சார் இந்த ஸ்டோரியில் நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார். 2 இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது. ஒன்று உங்களை ஓவர்டேக் பண்ணி நீங்களே போன மாதிரி இருந்தது. எது சார்? அந்த வேக் சார் பேசுனது, நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என்னையே ஓவர்டேக் பண்ணி போதுறான்னு. அது உங்களுக்கு தோணுச்சா? இன்னொரு இடம் வந்து ஆட்டோக்கார் ஜீன்ஸ் போட்டு உக்காஞ்சி பாத்ரூம் போயிட்டு இருப்பார். அது அவர் வந்து பாத்ரூம் போகிற மாதிரி இல்லை சார். அது வந்து அவர் அந்த இடத்துல உட்கார்றாருன்னு மாதிரி வச்சோம். அப்புறம் அந்த விவேக் சார் இது வந்து சும்மா ஒரு டார்க் ஹியூமருக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக வச்சோம் சார். இல்லை இல்லை
சார் சார் இப்போ இது மாதிரி ஒரு இங்கிலீஷ் மூவி ஒன்று பார்த்துருப்போம் நம்ம. இதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து எழுதும். ஒருவேளை அதை இன்ஸ்பிரேஷன் பண்ணிருக்கீங்களா இல்லை வந்து நீங்களா கிரியேட் பண்ணுறது? சார் இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த கேரக்டர் வெளியில் வந்து அந்த ரைட்டரை கேட்குற நிறைய இருக்குது சார். லைக் ஒரு படம் மட்டும் இல்லை, தமிழில் வரல. ஆமாம் சார். ஆத்தர் இன் சர்ச் ஆஃப் 6 கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, 6 கேரக்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஆத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது சார். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் வெளியில் வந்து இந்த ரைட்டர் கிட்ட கேட்குறதுன்றது நிறைய கதைகள் இருக்குது. எது சார்? ஓ, அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா? இது வந்து ஓவியர் ஜீவா சார் எங்களுக்காக வரைஞ்சார். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேரக்டர் அண்ட் ரியல், இது ரெண்டும் போய் வருது. அதனால அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணோம் சார். டைரக்டர் சார், நீட்டு பற்றி பேசியிருக்கீங்க, அது என்ன இன்ஸ்பிரேஷன்னு? அதுக்கப்புறம் அந்த நீட்டை பற்றி நீங்கள் பேசும்போது கடைசியில் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறீங்க. பட் இது கான்ட்ரவர்சி ஆல்ரெடி இருக்குது, எக்ஸாம்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அரசியல் ஏன் நீங்கள் பேசலை? இதில் நீட்டு எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார், தீர்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. இல்லை சார், நாங்கள் அப்படியே ஆக்சுவலி கொடுக்கல. அதான் அது ஓப்பன் எண்டாக நாங்கள் வச்சோம் சார். என்னென்னா அது நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டு வராங்களா இல்லை அது ரத்தாயிடுச்சான்றது வந்து நம்ம வேர்ட்ஸில் எதுவுமே கன்வே பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டும் இருந்தது. நமக்கு வந்து நீட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ரத்தாக இருந்தது. ஸோ அதனால தான் அது ஓப்பன் எண்டாக விட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல நம்ம. படம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்லாம் நல்லா எழுதியிருக்கீங்க. மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கு நிச்சயம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெகுஜன மக்களிடையே அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப விளம்பரம் பண்ணியிருக்கணும் நீங்கள். கண்டிப்பாக சார். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள்கிட்ட படத்தை போட்டு காட்டி எப்படியாவது பண்ணுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுவோம் சார். சார் நீங்கள் ஜஸ்ட்டு பேசுங்க சார், எங்களுக்கு அது போதும் சார். ஏன்னா நீங்கள் பேசுகிறோம், அதனுடைய ரீச் வேணும்ல. அதுதான் சார். நீங்கள் ஒரு மாதமாக சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ எழுதியிருக்கலாம். அதான் சார், நீங்கள் நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார், அக்ரீட், ஆனஸ்டாக அக்ரீட். பட் நீங்கள் பேசுனீங்கனால, ஏன்னா எங்களுக்கு இது புதுசு சார். ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கற்றுக்குறோம். இல்லை நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் ரைட்டிங்லேயே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம், டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணி. அதே மாதிரி தான் இல்லை, அது ஓகே. இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லேயும் மேபி நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம். மார்க்கெட்டிங் நீங்கள் செலவே பண்ணியிருக்க கூட தேவையில்லை. சினிமாவில் இருக்கிற இளம் இயக்குநர்கள்ட்ட நீங்கள் கொடுத்துருந்து படத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்களே ப்ரமோஷன் பண்ண வச்சுருக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார். நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடித்து ஒரு 1 இயர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம், இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம். அது நமக்கு நிறைய கிளிக் ஆகலை. நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பட் இந்த படம் இந்த வருடத்தையே ஒரு மிகச்சிறந்த முக்கியமான படங்களில் ஒன்று. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அந்த ஆசாரி வேலை தான் ஆசாரி தான் செய்யணும்னு குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கீங்களா? அப்படி இல்லை சார். இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, லைக் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது இங்கே வந்து அந்த ஒரு எழுத்தாளரோட மனநிலையிலேருந்து நம்ம அந்த இதை பார்க்குறோம். ஸோ இங்கே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர், தேங்க்யூ சார். சார் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அதை 100 இல்லை, எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இவரை பார்க்குறதுக்கு ஜெயராம் மாதிரி இருக்காங்க. இவர் பதில் சொல்லுங்க. மினி ஜெயராம்லாம் இல்லை, நடிப்பில் நல்ல பெரிய ஜெயராம் அவர். இதுக்கப்புறமா அந்த முருகன் மந்திரமும் ரேக்காவையும் வச்சு சார் பப்ளிசிட்டியில் கொஞ்சம் கவனம் செலுத்தி. கண்டிப்பாக சார். ஏன்னா முருகன் மந்திரம்லாம் வந்து இந்த சினிமாவில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை அவர் சப்போர்ட் பண்ணுறப்பே இது நல்ல படங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இல்லை, ஆமாம், வாழ்த்துக்கள். நாங்கள் ஆக்சுவலி ரேகா மேடம் ஆகட்டும், முருகன் மந்திரம் சார், ராஜ்வேல் சார், இவங்ககிட்டலாம் லேட்டாக போனோம். நாங்கள் எங்கள் தப்பு தான், லேட்டாக போனோம். அதனால இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்ணுறாரு. இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம ராஜ்வேல் சார், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க சார். அவர் அபிபி படத்தோட கோ டைரக்டரு. இவர் தான் வந்து எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரியெலாம் பெருசாக தெரியாது, உள்ள டேரக்டர்ஸ் தெரியாது, யாருமே தெரியாது. இவரை நாங்கள் மீட் பண்ணுறோம், இவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். இவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினார். என்னென்னா கால் பண்ணுவார், பிரதர் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம், எந்த டேரக்டர்கிட்ட போய் காட்டுறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் பைக்கில் கிட்டத்தட்ட நிறைய டேரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் இவங்ககிட்டலாம் போய் நாங்கள் படம் காமிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து ராஜ்வேல் சாருக்கு தான்.
சார் இங்கே அஜயன் பாலா வந்திருக்கிறாரு, அவரை ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, ஏன்னா படம் பார்த்துருக்கிறாரு ஃபுல்லாக. கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க சார். ஆமாம் சார். அப்படி இல்லை சார், என் ஃப்ரெண்டு பேர் ஸ்ரீனிவாசன். ஸோ சின்ன வயசுலேருந்து தெரியும், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவனோட பேரில் வச்சது. ஆனால் அவன் இந்த கேரக்டருக்கெலாம் சம்மந்தம் இல்லை, பட் சும்மா அவனுக்காக அந்த பேரை வச்சது சார். சார் இன்னொரு விஷயம் லாஸ்ட் சார், அரவிந்த் கூட நம்ம தேங்க் பண்ணோம். ஆக்சுவலி அரவிந்தும் வந்து அவர் அஸ்திரம் படம் டைரக்டரு. அவர் இந்த படத்தில் அசோசியேட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. அவர் பர்சனலாக எடுத்து அசோசியேட் ஆகி எங்களுக்கு இன்றைக்கி அட்லீஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு இருக்குது. அரவிந்துக்கு போவோம் அந்த கிரெடிட். சார் உங்கள் ஃபேமிலியே வந்து மியூசிக் ஃபேமிலி, அம்மா கூட மியூசிக் பண்ணுறாங்க கேள்விப்பட்டோம். ஆமாம் சார். அதனால தான் லேடி மியூசிக் டைரக்டர் வச்சுருக்கீங்களா? அப்படின்லாம் இல்லை சார். எங்கள் அம்மா ஜஸ்ட்டு சிங்கர் சார், மலையாளத்தில் பாடுவாங்க, அவ்வளோதான் சார். சார் டைரக்ட் சார் 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 நாவல் தலைவி 2 படம் வந்தது. ஒன்று வந்து தலை அஜித் நடித்தாங்க, ரெட்டு. ஆ, ஸோ அது பெரிய இதுவாக போகல. 2வது அருள்நிதி சார் பண்ணார், அதுவும் நாவல் தழுவி தான் போகும். ஸோ இந்த மாதிரி நாவல் தழுவி போகும்போது அதுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஹீரோ இப்படி வச்சா அது ஓடும் அப்படின்வாங்க. பட் இவர் அறிமுகமே இல்லாத ஒரு ரைட்டரை கொண்டு வந்து உள்ள அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ட்டு. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்லே இவர் நம்ம டீமு நம்மளோடய ட்ராவல் பண்ணுவார். நாங்கள் உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து கதை பேசுறது இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமாக நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது ரொம்ப வருஷம் முன்னாடியே இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னது என்னென்னா, பிரதர் நீங்கள் இந்த பைலட் ஃபிலிம் வச்சுக்கோங்க, இதை ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க, நம்ம வந்து இதை ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம். பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை, அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க, நோ இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு. ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி, ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் என்ன ஸ்ட்ராங்னா சார், எங்கள் டீமில் எங்களால் ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கதை இல்லைனா இன்னொரு கதை, அப்படி தான் நாங்கள் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம், சார் இதை விடுங்க சார், நம்ம வேறு கதை கேளுங்க, ஆனால் இந்த கதையில் இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் சார். ஒருவேளை அவர் இல்லைன்னா எந்த நடிகரை போடலான்னு இருந்தீங்க? ஒருவேளை அவர் இல்லைன்னா, ஏன்னா இவர் நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கார், பட் இவர் இல்லைன்னா யாரை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எஸ்ஜே சூர்யா சாரை போட்டிருக்கலாம், அப்புறம் குரு சோமசுந்தரம், அந்த மாதிரி நிறைய சார் அவங்க ஆப்ஷன்ஸ் நிறைய. சார் உங்கள் அப்பாவே ஒரு ரைட்டர் டைரக்டர்னீங்க, அவர்கிட்டருந்து தான் இந்த கதையை எடுத்தீங்களோ? அவர் பாத்திர படைப்பு ஏதாவது மாற்றணும்னு ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி? இல்லை சார், அவர் வந்து இந்த பக்கா முழுக்க கமர்ஷியல் ஸ்டைலில் ஃபுல் ஃபைட்டு ஆக்ஷன் அந்த மாதிரி எடுக்கிறவர் சார்.